எனக்கு சிசேரியன் செக்ஷன் ஆயிடுச்சு, நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம், வெயிட் லிஃப்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய மதர்ஸ் கேள்வி கேட்குறீங்க. அதுக்குண்டான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்குது. சிசேரியன் செக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து கிராஜுவலாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 வீக்கில் இன்னும் அரவுண்ட் த பெட் வந்து மூவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெட்லேருந்து எழுந்துக்கிறப்பவும் திரும்ப படுக்க போகிறப்பவும் ரொம்ப பிரெத் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு எழுந்துக்காதீங்க. ப்ரீத்திங் அவுட் பண்ணிக்கிட்டே எழுந்துக்கோங்க, டேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்களோட பார்ட்னர் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இல்லை உங்களோட மதர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணுங்கள். வெயிட்டை வந்து யூஸ்வலாக அதிகமாக லிஃப்ட் பண்ணக்கூடாது. உங்களோட பேபி எவ்வளோ வெயிட் இருக்காங்களோ அந்தளவுக்கு வெயிட்டு தான் நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிசேரியன் செக்ஷன் ஆகி செகண்ட் வீக்கில் நீங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஃப்ரெஷ் ஏர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மைண்ட் வந்து கொஞ்சம் காமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து உங்கள் பேபி தூங்குறப்போ நீங்கள் செய்ய முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு 3rd வீக்கில் கூட தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஆக்டிவாக இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ஸ்கார் நல்லாவே ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் ரெக்கவரிக்கு இந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களோட சிசேரியன் செக்ஷன் ரெக்கவரி ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.